வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. பிரபஞ்ச பேச்சாளர். அடுத்த பேச்சாளராக திருமதி ஏலிசை வல்லவி, பல கு ஏலிசை வல்லவி அவர்கள். வாங்க சகோதரி. அவங்க இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, கொஞ்சம் டைட்டிலை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க வித்தியாசமான ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. என்னென்னா, ஜடாதரனின் சிறப்புகள். ஜடாதரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, சனி பகவான் தான். அவரோட பேர் தான் ஜடாதரன். அதனால் சனி பகவானின் சிறப்புகளை தான் அவங்க சொல்ல வராங்க. இருந்தாலும் ஜடாதரனாக அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்க நம்மளுக்கு கருத்துக்களை சொல்லும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாங்க சகோதரி, வாங்க. வாழ்த்துக்கள். அவங்களுடைய கவிதையே பேச்சே அழகாக இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். வாங்க சகோதரி, அவங்களுடைய கவிதை வடிவில் பேசுங்க. வாங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும், ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மேடம் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், மேடம் ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கும், மேடம் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் எனது குரு வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவனின் படைப்பில் மணிமுடியாக திகழ்வது மனிதன். மனிதனின் வாழ்வை பரிபூர்ணமாக்குவது கலைகள். அந்த கலையின் அளப்பரிய நன்மைகளை கொண்டுள்ளது நமது ஜோதிடக்கலை. வந்த வினையும் நின்ற வினையும் வருகின்ற வினையையும் நீங்கள் ஆழமாகவும் அகலமாகவும் கற்றறிந்து வந்த அவையோராகிய உங்கள் முன் நான் ஒரு சிறு காற்று குமிழியாக இருக்கின்றேன். இதை என் அவை வணக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வருகின்ற வினையை துல்லியமாக காட்டும் ஒரு துலாக்கோல்தான் நமது கிரகங்கள். அப்படிப்பட்ட கிரகங்களின் கோலாட்டமாக திகழ்பவர்தான் நான் பேச வந்திருக்கும் ஜடாதரன் எனும் சனி பகவான். அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதியையும் விட்டு வைக்கவில்லை. நள தமைந்தி கதையாகட்டும், அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. தசரத சக்கரவர்த்தியின் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரிலும் இந்த சனி பகவான் அவர்களை விட்டு வைக்கவில்லை. மகாபாரதத்திலும் அவன் ஓங்கி ஒழிந்து விடவில்லை. கம்பராமாயணம் என்று சொன்னதும் எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருகின்றது. ராவணனின் உயர்வை பற்றிய பாடல் அது. வாரணம் பொருத மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இப்பாடல் வரிகளை கேட்கும் பொழுது எனது மனம் ஏனோ ஓலமிட்டு அழத் தோன்றுகின்றது. இத்துணை சிறப்புகளை கொண்ட ராவணனுக்கும் கூட சனி பகவான் அவனை விட்டு வைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது சனி பகவானின் வீர பராக்கிரமத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். கர்ம வழியிலும் தர்ம வழியிலும் செல்பவனை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அறம் பிரமதூது வருஷத்தில் தை மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் சதுர்த்தசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனிக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் உதித்தவர்தான் நம் சனி பகவான். சனி பகவானின் காரகத்துவங்களை நாம் சிறிது நேரம் நினைவு கொள்வோம். மேடம் கவிதாவிற்கு கோபம் வரும் என்று நினைக்கிறேன். ஒரு முறை நான் அவர்களிடம் சொல்லியுள்ளேன். சனி பகவானின் காரகத்துவங்களை நினைக்கும் பொழுது நான் சகுனியைத்தான் நினைக்கின்றேன் என்று சொன்னேன் அவர்களிடம் ஒரு முறை. அவர்கள் சொன்னார்கள், சனி பகவானின் குணநலன்கள் எதுவும்
சகுனியிடம் இல்லை என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம் எனது குருவாக அவர்களை ஏற்றுக்கொண்டதால் சொல்கிறேன். அவன் சனி பகவானை நான் சகுனியின் ரூபத்தில், சகுனியின் தோற்றத்தில் அவனுடைய காரகத்துவங்களை நினைக்கின்றேன் மேடம், அவனுடைய குணநலன்களை என்று நான் அவர்களுக்கு திருப்பி சொல்லிக்கொண்டேன். அப்படி சனி பகவானின் காரகத்துவங்களை நாம் சற்று சிந்திப்போம். ஆயுள்காரகன், பரட்டை தலையுடையவன். மெதுவாக நீங்கள் உங்கள் மனக்கண் முன் சகுனியை பற்றி ஒரு படத்தை ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லும் காரகங்கள் முழுவதும் புரிந்து கொள்ள முடியும். எண்ணெய் தேய்க்காத பரட்ட தலையை உடையவன், ஊனமுள்ளவன், கால்களை முண்டி முண்டி நடப்பவன், பல் உடைந்தவன், கம்பளி ஆடையை போர்த்தி கொண்டு நிற்பவன், பிறர் கவரும் வண்ணம் பேச்சு திறமை உள்ளவன், பேச்சாற்றல் உள்ளவன், பேராண்மை இல்லாதவன், ஆண்மை அற்றவன், பார்ப்பதற்கு ஆனால் அழகாக தோன்றுபவன், ஏனெனில் அவன் அடுத்தவர்களை கவரும் வண்ணம் நிற்பவன் சனி பகவான். சூரிய அஸ்தமனத்தில் பலம் பெற்றவன், பிறர் விரும்பும் வண்ணம் அவன் உடை அணிபவன். வைசியன், ஆயுள்காரகன், ஆயுளை கூட்டும் பரிகாரத்தில் அவன் பங்கு மிளிர்கின்றது. பொய் பேசுதல், கட்டியம் கூறுதல், கீழ்ஜாதியில் பிறத்தல், பெண் வேலையாள், முறை தவறி பிறந்த குழந்தையை உடைய ஒரு நிலைக்கு காரகத்துவமானவன் என்று எடுத்துக்கொள்வோம். ஜாதியில் ஒதுக்கப்பட்டவன், உழைப்பாளி, வியர்வை, எளிமையானவன், தான தர்மங்களை செய்ய நம்மை தூண்டுபவன், பிறர்க்கு பரோபகாரமாக நமது சரீரத்தை அவர்களுக்கு நீட்டச் செய்யும் கொள்கையுடையவன். ஒரு கால் ஊனமுற்றவருக்கு நாம் போய் உதவி செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பங்களை நமக்கு உருவாக்கி கொடுப்பவன் சனி பகவான். கொடூர விபத்து, கொத்தான மரணம், சாம்பல், சுடுகாடு, சட்டம், திருட்டு, துன்பம், பொய் பேசுதல், தவறான அபிப்பிராயம், வனாந்திரம், காடுகளில் சுற்றித் திரிதல், இவையாவும் சனி பகவானின் காரகத்துவங்களே. சனி பகவானின் தன்மை ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். நாம் மேஷராசியில் எப்போதும் சனி பகவானுக்கு பலம் குறைவுதான். தீய பழக்கங்களை அடிமையாக்கிக் கொள்வான், வீண் சண்டை ஒத்துக்கொள்வான். ஆயுள் ஸ்தானம் கெட்டிருந்தாலும் 8ஆம் அதிபதி பலம் இழந்திருந்தாலும் நமக்கு அங்கு ஆயுள் பங்கம் ஏற்படுகின்றது. ரிஷப ராசியில் செயல் வெற்றி, உத்தியோக வளர்ச்சி, வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறும் தன்மை, பெரும் செல்வத்தை உழைப்பால் சேர்த்தி செய்ய செய்வது ரிஷபராசியில் சனி பகவானின் பங்கு. கோயில் திருப்பணிகளையும் நாட்கால் பிராணிகளுக்கும் மிகவும் உறுதியாகவும் உதவி செய்ய வைப்பவனும் ரிஷபராசியில் சனி பகவானே. மிதுன ராசியில் பொருள் இழப்பும் சில துக்கச் சம்பவங்களையும் தர்மத்தை மீறுபவர்களுக்கு தோல்வியையும் நஷ்டத்தையும் காட்டுவிப்பான் நம் சனி பகவான். கடகராசியில் பணக்கஷ்டத்தை நமக்கு காட்டிக் கொடுப்பான். புத்திர பாக்கியத்தை மிகுதியாக கொடுத்து அந்த புத்திரர்களால் நமக்கு தொல்லையையும் காட்டிக் கொடுப்பவன். அன்னையின் தயவால் மட்டுமே வாழ முடியும் என்ற நிலையை கடகராசியிலிருந்து நமக்கு காண்பித்து கொடுப்பான். சொந்த புத்தியில் முடிவெடுத்து நம்மை அல்லாட வைப்பவனும் சனி பகவானே. சிம்ம ராசியில் ஏதோ அவன் சில நல்லதை செய்கின்றான். எழுத்துத்துறையில் முன்னேற்றத்தை காட்டிக் கொடுக்கின்றான். ஏதாவது விஷயத்திற்காக எப்போதும் வாதமும் யுத்தமும் செய்து கொண்டு இருப்பதையே அவன் குறிக்கோளாக வைத்திருப்பான். சிம்ம ராசியில் தான் பெற்ற மக்களால் அநேகமாக அல்லல்களை ஏற்படுத்தி கொடுப்பவன் சனி பகவான் இந்த சிம்ம ராசியில். கன்னி ராசியை காணும் பொழுது அடிக்கடி இடமாற்றம், சதா வறுமை உண்டாகும். சதா காலமும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புடனே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் நிலை, முன்கோபி, ஏதேனும் ஒரு நோயை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் தன்மை, முன்னோர்கள் சொத்துக்களின் விரயம். துளாராசியில் சனி பகவானின் நிலையை பார்க்கும் பொழுது மிகுந்த செல்வம் உண்டாகும். பெண்களால் மிகுந்த நன்மை, தொழில் முன்னேற்றத்தில் லாபம். சனியுடன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது ராஜபோகமான வாழ்க்கையை கொடுப்பான். அரசாங்கத்திலும் லாபத்தை நமக்கு காட்டிக் கொடுப்பவனும் சனி பகவான் துளாராசியில். விருச்சிகத்தில் சனியின் பங்கு.
விஷ ஜந்துக்களால் சற்று பயத்தை உண்டாக்கி காட்டுவான். மிகவும் கண்டிப்பானவன்தான். கண்டிப்பும் ஆளுமையும் மிக்க நிர்வாகத்தை செயல்படுத்துபவன். குழப்பமான மனநிலை. சந்திரன் அந்த இடத்தில் நீச்சமாவதால். தனுசு சிறந்த அறிவாளியாய் இருப்பான். போராடி வெல்லும் குணம் கொண்டவன். நல்ல திடகாத்திரமான தேகத்தை கொண்டவன். ராஜதந்திரத்தை காட்டிக் கொடுப்பவன். பல தேசங்களுக்கு சென்று அனுபவசாலியாக திகழச் செய்பவன் தனுசு ராசியில் சனி பகவான். மகரம் முதலையல்லவா, விடாமுயற்சியுடன் இருப்பார். கடின உழைப்பால் சிறந்து விளங்குவார். பழிவாங்கும் சுபாவமும் கொஞ்சம் உண்டுதான், இல்லை என்று சொல்லவில்லை. வாழ்க்கையின் சகல போகங்களையும் அனுபவிக்க செய்பவன் சனி பகவான். மகரத்தில் சிறந்த தொழில் மேதையாகவும் தொழில் அதிபராகவும் இருப்பான். சமீப காலத்தில் மறைந்த திரு ரத்தன் டாட்டா அவர்களை நாம் நினைவு கூறுவோம் இந்த இடத்தில். கும்பத்தில் சனி. தைரியம் துணிவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நிறைய பொருட்கள் தானாய் வந்து சேரும். கடவுளின் அருட்கடாட்சம் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. மீனத்தில் சனி. செல்வச் செழிப்புடன் வாழ்வார். அரசு உத்தியோகம் அரசியலில் நல்ல உதவிகள் உண்டு. சமூகம் சமுதாயத்தில் இவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு அந்தஸ்து காத்து கொண்டே இருக்கும். சனியின் ஆதிபத்தியம். சனி பகவான் 3, 6, 10, 11 என்ற இடங்களில் நன்மையை செய்வார். 3, 7, 10 என்பது அவரது பார்வையாக இருக்கும். சனி சூரியன் எந்த இடத்திலும் எந்த ராசியிலும் இருக்கக்கூடாத ஒன்று. சனி நீச்சம் பெற்றால் சுபரின் பார்வையை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ராகுவுடன் சேரும் பொழுது தோல்வியாதியை கொடுப்பார். கேதுவுடன் சேரும் பொழுது ஆயுளை கெடுப்பார். சுக்கிரனிடம் சேரும் பொழுது மனைவியை பகைப்பார். குருவுடன் சேர மிக நன்று. புதனுடன் சேர வித்தையையும் கல்வியையும் கெடுப்பார். செவ்வாயுடன் சேர சகோதர விரோதத்தை உண்டாக்குவார். சந்திரனுடன் சேர தாய்க்கு கெடுதியை கொடுப்பார். கோச்சாரத்தில் சனி அதிக நற்பலன்களையே செய்வார். சனி ஜாதகத்தில் தனித்திருக்க சில நன்மைகளும் உண்டு. சனி பகவான் தரும் பலன்களை நல்வழிப்படுத்த தெய்வ வழிபாடும் தான தர்மமும் நம்மை அவனிடமிருந்து உண்டாகும் பயத்தை போக்கி நம்மை நல்வழிப்பாதையில் அழைத்து செல்லும் என்பதில் எனக்கு எள்ளளவும் பயமில்லை. சனி நின்ற ஆதிக்க பலன்கள். 1 சனி முன்கோபியாய் இருப்பான். 2, 7 விவாகத்தை தாமதப்படுத்துவான். 3 சனி உழவு பார்க்க வைப்பான். 4 சனி பூமி லாபம் தருவான். 5 சனி மருத்துவ ஆலோசனையை பெற வைப்பான். 6 சனி அரசாழ வைப்பான். 8 சனி மாங்கல்ய தோஷத்தை கொடுப்பான். 9 சனி தந்தைக்கு உடல்நலை குறைவை உண்டாக்குவான். 10 சனி தொழில் லாபம் உண்டு. 11 சனி லாப மேன்மை உண்டு. சனி புதனுடன் இணைந்து செயலாற்றுவார். சனி குரு பகவானையும் சுக்கிர பகவானையும் பகைத்து கொள்ள மாட்டார். சனி பகவான் செவ்வாய் சந்திரனுடன் பகை கொள்வார். சனி கேதுவுடன் சேர்ந்து கெடுப்பார். சனி ராகுவுடன் சேர அதிக பலன் நமக்கு தருவார். சனி சூரியனுடன் ஜென்ம பகை கொண்டவர். தனித்து நிற்க சுமாரான பலன்களை நமக்கு தருவார். பார்வையேறி நிற்க அதிக பலன்களையும் அதிக நல்லவைகளையும் நமக்கு செய்து தருவார். 3ஆம் பார்வையாய் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மனைவி மூலம் சொத்து நமக்கு கிடைக்கும். 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தன லாபம் உண்டாகும். 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தொழில் லாபம் உண்டாகும். 4ஆம் வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது வீடு வண்டி வாகனம் உண்டாகும். இதே சனி 4ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அவன் பல வீடுகளுக்கு அதிபதியாக இருப்பான். 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தொழில் சிறக்கும். 5ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அவனுடைய கர்மயோகம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அவனுடைய குழந்தை பேரு நட்பேராய் கிட்டும். 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது வருமானமுள்ள மனைவியாக அமைவாள். பூர்வ புண்ணியம் அல்லவா. 6ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக சனி பார்க்கும் பொழுது நோய் நமக்கு தீர்ந்து நம்மை நல்வழிப்படுத்துவான்.
6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது நமது வழக்குகளில் வெற்றிகளை நாம் காண வைக்க முடியும். 6ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது நம்முடைய எதிரி படாத பாடுபட்டு விலகி ஓடிவிடுவான். 7ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அசலில் மனைவி உண்டாகி வருவாள். 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டில் இருக்கும் சனி 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது சிறிது நிறம் குறைந்த களத்திரமாக அவனுக்கு அமையும். 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தூரத்து உறவில் மனைவி அமைவாள். 8ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஆயுள் பலம் கூடும். 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது நீண்ட ஆயுள் உண்டாகும். 8ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கும் பொழுது அந்த மாரகத்திற்கே மாரகமாக நிற்பார். 9ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தந்தையின் சொத்து, வழக்கு இவற்றை வெல்லும். 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது சகோதர நட்புடன் இருப்பார். 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது செலவுகள் கட்டுக்குள் நிற்கும். சனி பகவான் என்று சொன்னதுமே நாம் மிகுந்த பயம் கொள்வோம். அப்படி நாம் பயம் கொள்ள தேவையில்லை. 7.5 சனி வந்தாலும், அஷ்டமச்சனி வந்தாலும், கண்டகச்சனி வந்தாலும், பாதச்சனி வந்தாலும், ஜென்மச்சனி வந்தாலும் நாம் பயம் கொள்ள அவசியமில்லை. அவருக்கு வேண்டிய பிரீத்திகளை செய்து அவரை நாம் நல்வழிப்படுத்தும் பொழுது அவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் கூட இருப்பார். சனி பகவானிடம் நாம் ஒரு பிரார்த்தனை வைப்போமாக. ஹே சனி பகவானே, என் ஜாதகத்தில் உள்ள உன் ஸ்தானத்தை நீ சீர்தூக்கி வைக்க வேண்டும். எனக்கு நடக்கும் சனி புத்தி, சனி திசை, சனி அந்திரத்தில் நீ என்னை வழிநடத்துவாயாக. என் மனைவி, மக்கள், என் குடும்பத்தாரின் ஜாதகத்தில் நீ நல்ல இடத்தில் நின்று அவர்களை காப்பாயாக. எம் சந்ததி உனது அருளாசியோடு நின்று வாழ்ந்து வளரட்டும். என்னை சாத்வீக முறையில் என்னை அழைத்துச் செல்வாயாக சனி பகவானே. தெய்வ பக்தியும் உழைப்பாலும் நான் உயர்வதற்கு எனக்கு உறுதுணையாக நிற்பாய் சனி பகவானே. ஏழைகளுக்கு உதவும் சந்தர்ப்பங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாய் சனி பகவானே. தான தர்ம சிந்தனையுடன் நான் வாழ எனக்கு உதவுங்கள் சனி பகவானே என்று நாம் யாசித்து கொண்டிருக்கும் பொழுது சனி பகவான் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார். 7.5 சனி காலங்களிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்போம். கருமையான ஆடைகளை நாம் உடுத்தாமல் இருப்போம். எள் சாதம் பிசைந்து காகத்திற்கு வைக்கலாம். எள் எண்ணெயுடன் கொண்டு விளக்கேற்றி அதற்கு எள் சிறிய மூட்டையாக கட்டி கோவிலில் விளக்கேற்றி வழிபடலாம். காவியங்களான மகாபாரதத்தையும் இராமாயணத்தையும் ஸ்ரீமத் பாகவத்தையும் வீட்டிலிருந்தபடியே படிக்கலாம். சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு சென்று போனோம் வந்தோம் என்று இருக்காமல் அவ்விடத்திலே இருந்து சிறிது நேரம் மனமுருகி அவனை வேண்டிக் கொண்டு அவனின் திருப்பாதங்களில் சரணடைந்து அவன் நம்மை காக்கட்டும் என்று அவனிடம் போராடி மன்றாடி கூறிவிட்டு வரும் பொழுது அவனின் கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். உச்ச நீதிமன்றம் போனாலும் நாம் ஜெயித்து விடுவோம். அதுபோலவே சனி பகவானின் திருப்பாதங்களை பிடிக்கும் பொழுது, தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் நம்மை கண்டிப்பாக வழிநடத்துவார் என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்க விளைகிறேன். ஜோதிட சாம்பவான்கள் என் போன்ற மாணாக்கர்களை வைத்து பாடம் நடத்தி 1.5 வருடம் கழித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த 1.5 வருடம் கழித்து நாங்கள் வெளியே வரும்பொழுது ஒரு ஜாதக குறிப்புத்தாளை எங்கள் கையில் கிடைக்கும் பொழுது கைகள் நடுங்குகின்றது, கண்கள் தானே மூடிக்கொள்கின்றது. என்னவென்றே புரியாத புதிரில் பள்ளிப்பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் ஆரம்ப நாட்களில் இருந்தே ஒரு ஜாதகத்தை எவ்வாறு பார்ப்பது என்று அந்த ஒரு கோணத்தில் ஏட்டுச்சுரக்காய் கறிக்குதவாது என்பார்கள். அது வெறும் உண்மைதான். அது என் வாழ்வில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. 1.5 வருடம் படித்து நான் வெளிவந்த பொழுது ஜாதகத்தை எப்படி அலசி ஆராய்ந்து பார்ப்பது என்பதை அது எனக்கு ஒரு எட்டாக்கனியாகவும் ஒரு காணல் நீராகவும் இருக்கிறது. உங்களை போன்றவர்கள் பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை எப்படி அணுக வேண்டும் என்று ராசியும் நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு ஜாதகங்களையும் அவர்களுக்கு எப்படி ஆராய்வது என்பதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் 1.5 வருடத்தில்
சிறிதேனும் ஜாதக பிடிப்புத்தன்மையுடன் வளர்வார்கள் என்ற விண்ணப்பத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏழிசை வல்லபி, கோவையிலிருந்து. அலைபேசி 9786865299. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மிக தெளிவாக ஜடாதரனின் சிறப்புகளை பற்றி ரொம்ப ஆழமாக நல்லா எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்காங்க. சகோதரி அவர்களுக்கு வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொன்னது உண்மைதான். 1.5 வருடம் படித்து முடித்து இன்னும் படித்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய, அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். கடந்த ஒரு 5 வருடமாக தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த முதல் மேடை, இது 2வது மேடை. அவங்க பேச இப்போ தான் வந்திருக்கிறாங்க. பட் ஆர்வம் அப்படிங்கிறது இந்த ஜோதிட துறையில் மிக அளப்பரிய ஆர்வம் அவங்களுக்கு. அதனால் என்ன ஒரு இது போட்டாலும் அதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய பங்களிப்பை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சிறப்பாக பேசிய சகோதரி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு கொடுக்குறோம்.